தயவு செய்து இந்த போராட்டத்துல அத்தனை பேரை கலந்துக்கணும். ஏன்னா துணிஞ்சு நம்ம எல்லாரும் இறங்கியிருக்கோம். 6 மணி வரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் மாதிரியே போயிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து என்ன செய்தி சொல்றாங்கன்றதையும் ஒருத்தர் நம்ம கேட்டுப்போம். இந்த போராட்டம் நாளைக்கும் தொடரும். நாளைக்கும் இங்க இருந்து எல்லாருமே செய்ய போறோம். அத்தனை பேரும் வாங்க, பஸ்ஸை பிடிச்சா ஆட்டோ பிடிச்சா எதை பிடிச்சா எல்லாருமே நீங்க வாங்க. நம்ம தொடர்ந்து செய்ய போறோம். இந்த போராட்டத்தை நம்ம வந்து ஓயவே மாட்டோம். அதனால எல்லாருக்கும் சொல்றேன், ப்ளீஸ் டெல் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், ஆல் யுவர் கலீக்ஸ். யாருமே இதுல எக்ஸ்கியூஸ் கேட்கக்கூடாது. எந்த கால சூழ்நிலை, வேலை சூழ்நிலை, அங்க போகணும் இங்க போகணும், தயவு செய்து ரீசன் சொல்லாதீங்க. இதுதான் நமக்கு லாஸ்ட் வார்னிங். நமக்கு இப்ப கொடுத்துருக்கதே நம்ம வந்து எப்படியும் கிடைச்சிடும் ரொம்ப போராட்டத்துல இருந்தோம். பல வகையில முயற்சி பண்ணோம். ஒரு வகை 2 வகை இல்ல, பல வகையில டெய்லி டே அண்ட் நைட் நம்ம தலைவர்கள் யாரும் தூங்கல, எப்படியா இதை நம்ம வாங்கினதுல ரொம்ப பெருமுயற்சி பண்ணோம். ரொம்ப மனசு வலிக்குது. இதை நம்ம வேலை செய்யலையா? நம்மளையே மற்றவங்களோட கம்பேர் பண்றாங்க. ஒர்க்கர்ஸ்க்கு 3 and 4 கொடுத்துட்டேன்னு இன்னைக்கு டிக்ளேர் பண்றாங்க. நமக்கு கிடையாது. இந்த கிளாஸ் 1 and 2 வேலை செய்யலையா? டே அண்ட் நைட் வேலை செய்யலையா? நம்ம கோவிட்ல வேலை செய்யல. எத்தனை பேர் நம்ம இழந்திருக்கோம் கோவிட்ல? கிட்டத்தட்ட 300 பேர் 350 பேர்ல ஒரு 40-50 அபிஷியல்ஸ் நம்ம இழந்திருக்கோம். எத்தனை பேர் உயிரை கொடுத்து நம்ம வேலை செஞ்சிருக்கோம். இன்னைக்கு கவர்மெண்ட்ல கேட்கறாங்க, எத்தனை உயிர் பெருசா போயிருச்சுன்ற மாதிரி ஒரு கேள்விப்பட்டேன். தயவு செய்து சொல்றேன், நம்மளோட வேலைகளை ஒரு பொருட்டா நினைக்கல இவங்க. 24/7 நம்ம வேலை செய்யறத வந்து அவங்க சீரியஸா நினைக்கல. நம்ம வந்து ஒரு அபிஷியல்ஸ்